ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24 முதல் 27. தியான வசனம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 9:24. பந்தயச்சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொரிந்து பட்டணமானது விளையாட்டுகளிலே பேர் போன ஒரு பட்டணம். அதில் குறிப்பாக ஒரு விதமான பந்தய ஓட்டம் அங்கே அதிகமாக நடைபெறுகிறது உண்டு. அந்த பந்தய ஓட்டத்திலே அநேக மக்கள் பங்கெடுப்பது வழக்கம். அநேகர் அதில் பங்கெடுத்தாலும் ஒருவன் மாத்திரமே வெற்றியாளனாக கருதப்படுவான், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று பவுலடிகளார் சொல்வதைப் போல அந்த ஓட்டத்திலே பங்கு பெறுகிறவர்களிலே ஒருவன் முதன்மையாக வருகிறான். அவனுக்கு பரிசு கொடுக்கப்படுகிறது. என்ன பரிசு கொடுக்கப்படுகிறது? ஒலிவ இலைகளால் செய்யப்பட்ட கிரீடத்தினால் முடிசூட்டப்படுவான். அந்த கிரீடம் வெகு நாளுக்கு வைத்திருக்க முடியாது. தலையிலும் வைத்திருக்க முடியாது, வீட்டிலும் வைத்திருக்க முடியாது. அது காய்ந்து உலர்ந்து போகும். ஒரு உலர்ந்து போகக்கூடிய ஒலிவ இலையால் செய்யப்பட்ட கிரீடத்தினாலே சூட்டப்படுகிறவன் பெருமைக்குரியவனாக கருதப்படுகிறான். இந்த கிரீடமானது அந்த வேளையில் மாத்திரம் உபயோகிக்கக்கூடியது. ஆனாலும் கூட அநேகர் தகுந்த ஆயத்தத்தோடு இந்த பந்தய ஓட்டத்தில் பங்கெடுப்பார்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு பவுலடிகளார் இங்கே சொல்லுகிறார். அதில் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கிறிஸ்தவ வாழ்க்கை லக்கை நோக்கி ஓடுகிற ஒரு வாழ்க்கை. ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பந்தய ஓட்டத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் யாவரும் அந்த பந்தய ஓட்டத்தில் ஓடுகிறார்கள். ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும் நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த புது வருஷத்தை ஆரம்பித்து 4வது மாதத்திற்குள்ளாக வந்து 4வது மாதத்தின் நிறைவிலே நாம் வந்து இருக்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலங்கள் இன்னும் ஒரு சில நாட்களிலே ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கப் போகிறோம். ஆனால் நாம் எப்படி ஓடுகிறோம், எதற்கு நேராக ஓடுகிறோம் என்பதை குறித்து வெகு ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பின்னிட்டு பார்த்து ஓடுவது தகாது. லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள் என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பின் அடையாளமாக அவள் நின்று கொண்டிருக்கிறாள். பழைய பாவ வாழ்க்கையில் ஆசை வைப்பதே பின்னிட்டு பார்ப்பது. எந்த பாவத்தை விட்டேனோ, எந்த பாவத்தை தேவனை பின்பற்றுவதற்காக அந்த பாவங்களை எல்லாம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் முறையிட்டு மன்னிப்பு பெற்றேனோ, அந்த பாவத்தை திரும்பி பார்ப்பது பின்னிட்டு பார்க்கின்ற ஒரு ஓட்டம் என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேலர் வனாந்திர பிரயாணத்திலே பல வேளைகளிலே எகிப்தின் வெங்காயத்தையும் கொம்மட்டி காய்களையும் இறைச்சியையும் அவர்கள் விரும்பினார்கள். அதனால் பிரயாணத்தில் முன்னேறாமல் பின்வாங்கி வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். பரிசுத்த பவுல் கூறுகின்ற பொழுது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்பதாக பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறார். அந்த லக்கு எது? அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரே என்னுடைய லக்கு, அவரே என்னுடைய நான் சென்றடையக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறார். அவரையே பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறவனாக நான் காணப்பட வேண்டும். அப்படி அவரை பார்த்து வாழ்க்கையை நடத்துகிறவன் நிச்சயமாக லக்கை சென்றடைவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கிறிஸ்துவையே பார்த்து நம்முடைய ஜீவியத்தை நடத்துகிறோமா அல்லது மற்றவர்களை பார்த்து ஜீவிக்கிறோமா? இரண்டாவதாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது லக்கை நோக்கி ஓடுகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை. தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற ஒரு வாழ்க்கை. பந்தய ஓட்டத்தில் ஓட விரும்புகிறவன்
முதலாவது தன் சரீரத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை மேற்கொள்கிறான். சரீரமானது பாரமடைந்து விடாதபடி, மிகவும் பெரிதாகி விடாதபடி மிதமாக சாப்பிடுகிறான், அளவோடு சாப்பிடுகிறான், நல்ல தேக பயிற்சி செய்கிறான். சரீரத்தை பலவீனப்படுத்தக்கூடிய லாகிர் வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள், மதுபானம் முதலியவற்றை தவிர்க்கிறான். அதுபோல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகளின் மூலமாக நேரிடக்கூடிய சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக நம்முடைய வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்பதாக யோவான் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் தடைகளை மேற்கொண்டு ஓட வேண்டும். பாரத்தை வைத்துக்கொண்டு நாம் ஓட முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஓட்டத்திற்கு தொப்பை ஒருவேளை வயிறு பெருத்தவனாக இருந்து நான் நடக்க முடியாமல் இருக்கிறவனாக இருந்து கொண்டு நான் அந்த ஓட்டத்தில் கலந்து கொள்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு நகைப்புக்குரிய ஒரு காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறார், நாம் பாரமான யாவற்றையும் தூக்கி உதறிவிட்டு நமக்கு குறிக்கப்பட்ட லக்கை நோக்கி ஓடக்கடவோம் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. தடைகளை மேற்கொண்டு ஓடுகிற ஓட்டம் என்று சொல்கின்ற பொழுது இங்கே அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு சத்தியம் இருக்கிறது. பந்தய ஓட்டம் ஓடும் இடத்தில் இருக்கக்கூடிய மேடுகள் உண்டு, பள்ளங்கள் உண்டு, குன்றுகள் உண்டு, குழிகள் உண்டு. இவைகள் எல்லாவற்றையும் ஓடுகிறவன் என்ன செய்ய வேண்டும்? தாண்டி மேற்கொண்டு ஓடுகிறான். கிறிஸ்தவ பிள்ளையாகிய உனக்கும் எனக்கும் பற்பல துன்பங்கள், இடையூறுகள், உபத்திரவங்கள், ஆண்டவருக்காக வாழுகிற வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சவால் நிறைந்த அறைகூவலான வாழ்க்கைகள், இவைகளெல்லாம் நமக்கு நேரிடலாம். அவைகளை எல்லாம் மேற்கொண்டு ஓடினால்தான் நீ நானும் பரமராட்சியம் போய் சேர முடியும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது இது ஏனோ தானோ என்று ஓடுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, பரிசு பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஓட்டம் பரிசை பெறும்படியான ஒரு ஓட்டமாக இருக்க வேண்டும். நான் எனக்கு குறித்தவைகளை நான் அடைந்து எனக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த பரிசை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஓடுகின்ற ஒரு ஓட்டமாக அமைய வேண்டும். பந்தய ஓட்டத்தில் ஓடுகிறவன் கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிறான். அவன் வாடி போகக்கூடிய ஒரு ஒலிவ இலை கிரீடத்துக்காக அவ்விதமாக ஓடுகிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜீவ கிரீடத்தை பெறுவதற்காக ஓடுகிறோம் என்பதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். உனக்கு பாடுகள் உண்டு, பயப்படாது. உபத்திரவம் உண்டு, ஆனாலும் பயப்படாது. நீ மரணபரியந்தம் உண்மையாயிரு. உனக்கு நான் ஜீவ கிரீடத்தை தருவேன் என்பதுதான் ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம். பரிசுத்த பவுலடிகளார் குறிப்பிடுகின்ற பொழுது, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார். கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்களும் நானும் ஓட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துருக்கி நாட்டிலே சுல்தான் அரசாட்சி செய்து கொண்டிருந்த பொழுது 40 பக்தியுள்ள கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். அவர்கள் முன்பாக எப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்த போதிலும் அவர்கள் கிறிஸ்தவ ஜீவிய ஓட்டத்திலிருந்து பின்வாங்கவே இல்லை. ராஜா அவர்களை துன்பப்படுத்தினான். கடைசியாக அவர்களை ஒரு குளிர்ந்த இரவிலே பனிக்கட்டியுள்ள ஒரு குளத்திலே போட்டு சாகு மட்டும் இருக்கும்படி கட்டளையிட்டான். அவர்களை பனிக்கட்டி குளத்திலே போட்ட பின்பாக அவர்களை பாதுகாக்கும்படியாக ஒரு ஊழியன் நியமிக்கப்பட்டார். அந்த இடத்திலே குளிர்ந்த அந்த இரவிலே ஒருவேளை ஆண்டவரை மறுதலிக்கிறவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால் அவர்கள் வெளியே வந்து அந்த குளிரிலிருந்து அவர்கள் விடுவித்து குளிர்காயும்படியாக அங்கே அக்கினித்தழல் போடப்பட்டிருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நேரம் சென்ற பின்பு ஒருவன் விழுந்து மரித்தான். மரித்து விழுந்தவுடனே தேவதூதர்கள் ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து அவன் தலையில் வைத்து கீதங்களோடு
கீதங்கள் பாடிக்கொண்டு கூட்டிக் கொண்டு போனார்கள். இதை காவற்காரன் கவனித்து கொண்டிருந்தான். 39 பேர்கள் மரித்தார்கள். 39 கிரீடங்கள் கொண்டு வரப்பட்டு முடிசூட்டப்பட்டார்கள். ஆனால் 40வது கிரீடம் வருகிறதும் போகிறதுமாயிருந்தது. கடைசியாக நின்றுவிட்டது. ஒரு மனிதன் குளிர் காய்வதற்காக ஆண்டவரை மறுதலித்து விட்டு வெளியே வந்து விட்டான். இதை பார்த்து கொண்டிருந்த காவல்காரன் தான் ஒரு கிறிஸ்தவன் என்று அறிக்கையிட்டான். அப்பொழுது அவனும் அந்த குளிர்ந்த குளத்தில் போடப்பட்டான். அவனுக்கு 40வது கிரீடம் கொடுக்கப்பட்டது. இந்த 40 பேரைப் போல நாம் நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு அவருடைய பலத்தை நாடி அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த பந்தய ஓட்டத்தில் ஓடுகிற நாங்கள் பழைய பாவ ஜீவியத்தை ஒழித்துவிட்டு உம்மையே முன்னோக்கினவர்களாக ஓடத்தக்கதான பலத்தை தாரும். வாழ்க்கையிலே நேரிடக்கூடிய சோதனைகளாகிய தடைகளை மேற்கொண்டு ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்ற நிச்சயத்தோடு எப்பொழுதும் வாழ தேவனுடைய பலத்தையும் சத்துவத்தையும் வழிநடத்தலையும் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.